கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். T20 உலக கிண்ணத்தினுடைய போட்டிகள் எல்லாம் ஒரு சூடு பிடிக்கிற இந்த நேரத்துல இன்றைய நாள்ல ஒரு மிக முக்கியமான போட்டி ஒன்று இடம்பெற போகுது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டி 30வது போட்டியாக குரூப் B சேர்ந்த அணிகள் அப்படின்னு சொல்லலாம். என்ன? கண்டிப்பா கண்டிப்பா ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்ரீலங்கா இந்த போட்டியிலே உண்மையா இந்த போட்டியானது குரூப் பி தான். அந்த முதல் நம்ம கடந்த வீடியோக்குள்ள சொன்ன மாதிரி குரூப் பி விறுவிறுப்பான சுற்றாக காணப்படுது. அந்த போட்டி தான் இப்ப நடக்க போகுது, இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா. இந்த போட்டி எங்க நடக்க போகுது? இலங்கையில தான். இலங்கை கண்டி பல்லேகல மைதானத்துல தான் இந்த போட்டியானது இரவு இந்த இலங்கை நேரப்படி சரியாக 7 மணிக்கு இந்த போட்டி ஆரம்பமாகும். இந்த போட்டி வந்து எல்லாராலையும் அதிகமா பார்க்கப்படுற போட்டி அறிக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னு சொன்னா இந்த ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா போட்டி தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நோக் அவுட் போட்டி. இந்த போட்டியில ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம இதுல டிராவல் பண்ணலாம். இந்த வரைக்கும் இதுல இல்லைன்னு சொன்னா சும்மா அடுத்த மேட்ச் சும்மா பேருக்கு விளையாடிட்டு வீட்டை வண்டியை கடித்து போக வேண்டியது அவ்வளவுதான். இப்ப என்னன்னு சொன்னா நோமலா சொல்லணும்டா, ஆஸ்திரேலியாவுக்கு போட்டியை காட்டுற போட்டி இது. அது அப்பளவுதான் சம்பவம் ஒன்று செய்யற போட்டி தான். இந்த போட்டியில இலங்கை அடிச்சுதுன்னு சொன்னா ஆஸ்திரேலியா அப்படியே சூப்பர் 8க்குள்ள போகாம வெளியில ஒரு போட்டியை சும்மா விளையாடிட்டு வீட்டை போக வேண்டியதுதான். இலங்கை வின் பண்ணிக்கன்னு சொன்னா இலங்கை சூப்பர் 8 சுற்றுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும். இரவு இப்ப நம்ம அந்த இந்தியா பாகிஸ்தான் போட்டியை பெரிய ஹைப் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் குரூப் இருக்கும் என்ற மாதிரி தான் காய்ச்சி எல்லாரும் டிக்கெட் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகி டிக்கெட் ரூம் டைவ்ல எல்லாம் எகிரி போய் கிடந்துட்டு காய்ச்சோம். ஆனா பார்த்தோம் இல்ல வளமை எப்படித்தான் நம்ம ஹைப் கொடுக்குறோம் அந்த அளவு போட்டி தன்மை பாகிஸ்தான் வழங்குதே இல்லை. நம்ம கடந்த ஒரு டஃப் வந்து கொடுக்குது. 2021-22 ஒரு மேட்ச் வின் பண்ணி 10 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு மேட்ச் பாகிஸ்தான் இந்தியாவை அடிச்சது. அதுக்கு பிறகு எல்லாம் ஒன் சைட் மேட்சா தான் போய் கொண்டிருக்கு. எல்லா போட்டி இந்தியா தான் அடிக்குது. ஆனா நேற்றைய போட்டியில அதை கதைக்கு போனா கிசான் வேற லெவல் அடி நல்ல. நான் 3 பேரை வந்து கணிக்க சொல்லி சொன்னதில்ல. இசான சொல்லி இருந்தேன். பாபரசான் சொல்லி இருந்தேன். இசான் கிசான் அடுத்தது கார்த்திக் பாண்டியா. அதுல 3 பேர்ல ஒரு ஆள் இசான் கிசான் வேற லெவல்ல இருந்தாங்க. ஓகே, இந்த போட்டி வந்து கண்டி பல்லேகல கிரவுண்ட்ல வந்து இடம்பெற போகுது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் என்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அவுட் ஆயிதா? இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருந்திக்கோ அந்த டிக்கெட்டுக்குரிய கேள்வி எப்படி இருந்திக்கோ அதே கேள்விதான் இலங்கை ஆஸ்திரேலியாவுக்கு ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிட்டு நேற்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் பேஜ்ல போட்டிருந்தாங்க. சோல்ட் அவுட் ஆயிட்டு ஒரு தரம் வரிசையில நிக்க வேண்டாம், இல்ல 35,000 டிக்கெட்டும் அதே அந்த அவ்வளவுதான் கொள்ளளவு அந்த இருந்து பார்க்கக்கூடிய அவ்வளவும் புக் ஆயிட்டு ஒருத்தரும் வரிசையில நிக்க தேவையில்லைன்னு நேற்று அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து வந்து இப்ப வெதர் என்னமா இரவு மழை பெய்யுமா? வலையலியில வெதர் என்னன்னு சொன்னா வெதர் ஓகே, அந்த அளவு மழை இல்லைன்னு தான் போட்டிருக்கீங்க. நமக்கு தெரியாது வர்ண பகவான் தான் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. உண்மையிலே மழை வரக்கூடாதுன்னு தான் ஆஸ்திரேலியா வேண்டும் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த விஷயங்கள் இப்படி இருக்கு. அடுத்த விஷயம் வந்து இலங்கையினுடைய பிளேயிங் 11 பார்த்தோம்னு சொன்னா கடந்த போட்டி இருக்குதானே, கடந்த ஓமானுக்கு எதிரான போட்டியில துஷான் கேமந்த கொஞ்சம் வலிந்து கசரங்கேக்கு பதிலா அணிக்குள்ள கொண்டு வந்து 11 உயர் அணிக்குள்ளேயும் எடுத்திருந்தாங்க. ஆனா அவரு கொஞ்சம் அந்த அளவு சோபிக்கலன்னா சொல்ல முடியும். அவ்வளவு எதிர்பார்த்த அளவு ஜொலிக்கல அடி வாங்கியிருந்தாரு. போன ஓமானுக்கு எதிராகவே அந்த அடி வாங்கியிருந்தாருன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவை எப்படி கட்டுப்படுத்துறது தெரியலன்றதுக்காக துஷான் கேமந்தக்கு பதிலாக பிளேயிங் 11ல சரித் அசலங்காவை கொண்டு வரலாமான்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்துருக்கு. அதுக்கு அவருக்கு துஷான் கேமந்தாவுக்கு பதிலாக சரித் அசலங்கா வரலாம் உள்ள பிளேயிங் 11ல வரலாம் இருக்கிறது. ஆனா அதாவது ரசிகர்கள் ஒரு வேண்டுகோளா இருக்கிறது என்னன்னு சொன்னா பதும் நிஷங்கோட குசல் பெரேராவை எப்படி அதை நீங்க குசல் பெரேரா அவர் எப்ப விளையாடுவாரு எப்ப விளையாட மாட்டாருன்னு சொல்லலாம். அவருக்கே தெரியா அடிச்சா அப்படி அதிரடி காட்டக்கூடிய ஒருத்தர் தான் குசல் பெரேரா. இருந்தும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த போட்டியில எந்த டீம் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீலங்கா வின் பண்ணா நல்ல பாப்போம் நான் நினைக்கிறேன். அப்படின்னா தசம் நம்ம போட்டியில போட்ட மாதிரி ஒரு அதிரடி ஒன்று காட்டுவாரா? கண்டி பள்ளிகள் என்று சொன்னாலே தசுனுக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரௌண்ட் என்ன சொல்லி. ஏன்டா கடந்த போட்டின்றதை விட ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சீரீஸ்ல 17 பந்துக்கு 58 ரன் தேவை. அது பள்ளிகளில் நடந்த சரி, ஓகே, இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை போட்டு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க, இந்த போட்டியில யார் வின் பண்ணுவா? ஸ்ரீலங்காவுக்கு அடிச்சு ஆஸ்திரேலியா உள்ள போகுமா இல்ல பெட்டியை கட்டிட்டு விட்ட போகுமா அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.